சொன்ன மாதிரி இந்த 1000 கோடி அடிக்குமான்னு தெரியல. ஆனா புடிச்ச 200 ரூபாய்க்கு தாராளமான வர்த்து படம். சூப்பரா இருக்கு படம். உலகத்திலே ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். இந்த வயசுல இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது யாராலையுமே முடியாது. லோக்கி படம் பக்கா. லோக்கி படம் சூப்பரா இருந்துச்சு. லோகேஷ் படம். ஆமா, டிஏஜிங் பண்ணி விண்டேஜ் ரஜினி சார் வந்தாங்க. அந்த 80s 90s ரஜினி சாரை திரும்ப பார்த்த மாதிரி இருந்துச்சு. பழைய ரஜினி படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. மோனிகா சாங்னா சொல்லவே வேணாம். நிறைய பேர் அதுக்காக வந்திருப்பாங்க. சாங்ஸ் அனிருத் சும்மா மொக்க படத்துக்கே சூப்பரா போடுவாங்க. கூலி படத்துக்கு இன்னும் நல்லா போட்டிருப்பாங்க. ஸோ எவ்ரிதிங் ஓகே. படம் செம்ம மாசு. ஓகேயா? ஸோ லோகேஷ் கனகராஜ் அப்புறம் தலைவரோட காம்பினேஷன் வந்து அனிருத்தோட பிஜிஎம் பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. ஸோ இது நிறைய ஆடியன்ஸ் இருந்தா கூட பட் தலைவர் என்னைக்குமே மாஸ் தான். படம் சூப்பரா இருந்துச்சு. மியூசிக்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிஏஜிங்லாம் நல்லா இருந்துச்சு. பழைய ரஜினி சார் பார்க்க வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. லோக்கி படம் பக்கா. லோக்கி படம் சூப்பரா இருந்துச்சு. லோகேஷ் படம். ஆமா, டிஏஜிங் பண்ணி விண்டேஜ் ரஜினி சார் வந்தாங்க. அந்த 80s 90s ரஜினி சாரை திரும்ப பார்த்த மாதிரி இருந்துச்சு. பழைய ரஜினி படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு அந்த டிஏஜிங் போர்ஷன். அதனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே பார்க்கலாம். ஏன்னா இதுல ரஜினி சாருக்கு ஈக்குவலா வந்து நாகார்ஜுன் சாருக்கும் வந்து செம ஸ்வாகா ஸ்டைலிஷா இருக்கு. அதனால எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஸ்ருதிஹாசன் ஆமா, கடைசி வரைக்குமே வராங்க. சின்ன ரோல் இல்ல, ஃபுல் மூவிலயும் வந்து டிராவல் பண்றாங்க. அதனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. இது எல்சியூ இல்ல, நிறைய ட்விஸ்ட் இருக்கு. படம் ஃபுல்லாவே நிறைய ட்விஸ்ட் இருக்கு. ஆனா இது எல்சியூ இல்ல. லியோக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ண ரெண்டுமே ஆக்சுவலா ஈக்குவலா இருக்கு. இது வேற, இது வேற, அது வேற. ரெண்டுமே வேற வேற சப்ஜெக்ட். ஆனா ரெண்டுமே ஈக்குவலா இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஹைப் இருக்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். இதுல ஏ சர்டிபிகேட் அளவுக்கு வயலண்ட் இல்ல. அது ஒரே ஒரு இது மட்டும் தான் இருக்கு. மத்தபடி ரொம்ப வயலண்ட்லாம் வந்து இல்ல. நல்லா இருக்கு படம். மியூசிக் சூப்பரா இருக்கு. பக்கா அணி மியூசிக் வந்து ரஜினி சாருக்கு நார்மலாவே அணி சூப்பரா மியூசிக் போடுவாரு. செம்மையா இருக்கு. அந்த ஃபைட் சீன்ல எல்லாம் வர மியூசிக்லாம் சூப்பரா இருக்கு. படம் வந்து எப்படின்னா எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன். எப்படி சொல்றேன், எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் பூர்த்தி பண்ணிடுச்சு. ஏன்னா நான் ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷனும் பண்ணிக்கல. எப்படி பண்ணாலும் அது கடைசியில நம்மளுக்கு இதே எடுது. இந்த ஸ்வாக் சத்தியமா சொல்லவே முடியாது. அந்த பழைய அந்த ரஜினி அந்த சத்தியமா அந்த ஸ்டார்டிங் சீன்ல என்ட்ரிலே வந்து கலக்கிருப்பாரு. லைக் எப்படி இவ்வளோ வயசாகி கூட அவரை ரசிச்சு இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க. FDFSக்கு எப்படி வந்தாங்க அந்த ஹேர் ஸ்டைல், அது விக்கு மாதிரியே இல்லை ஆக்சுவலி. அவருக்குன்னு அப்படியே சூட் பண்ண மாதிரி. இன்னொன்று அந்த பிளாஷ்பேக் சீன் ஒன்று காமிச்சிருப்பாங்க. சத்தியமா அந்த பழைய ரஜினி அப்படியே எடுத்துட்டு வந்த மாதிரி இருந்திருக்கும். அந்த பழைய ரஜினி அப்படியே இப்போ ரீசன் மூவிஸ்ல நம்மளால பாத்துருக்க முடியாது. ஜெயிலர் கூட சூப்பரா இருந்தது, குறை சொல்ல. அதை விட அந்த பிளாஷ்பேக் சீன்ல ஒரு லுக் இருந்துச்சுல, அதை விட இந்த படத்துல அந்த பழைய ஹேர் ஸ்டைல், அந்த முஸ்டாக் லுக் எல்லாமே சூப்பரா எடுத்துட்டு வந்திருந்தாங்க. மோனிகா சாங்னா சொல்லவே வேணாம். நிறைய பேர் அதுக்காக வந்திருப்பாங்க. சாங்ஸ் அனிருத் சும்மா மொக்க படத்துக்கே சூப்பரா போடுவாங்க. கூலி படத்துக்கு இன்னும் நல்லா போட்டிருப்பாங்க. ஸோ எவ்ரிதிங் ஓகே. படம் வந்து 100 புரியல. ஐயோ 100 பாஷா படத்துக்கு பாஷாவை அடிச்சுக்கவே முடியாது. ஸோ பாஷாவை நான் கம்பேர் பண்ண விரும்பல. ஆனா பாக்கலாம், தலைவர் ஃபேன்ஸ் கண்டிப்பா பாக்கலாம். ரொம்ப பிடிக்கும். தலைவர் ஃபேன்ஸ் இல்லைன்னா கூட பாக்கலாம். அந்த லோகேஷ் அந்த மியூசிக். புரியல. இல்ல 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 அதெல்லாம் அவ்வளோ கனெக்ட். அந்த சர்ப்ரைஸ் படமே சர்ப்ரைஸ் தான். ஸோ நீங்க போய் பாருங்க. ஸோ வர்த் ஆஃப் இட். பாக்கலாம். ஃபைனான்ஸ் அவ்வளோ மோசமாலாம் இல்ல. பசங்களும் வந்து பார்க்கலாம், குழந்தைங்களும் வந்து பார்க்கலாம். எப்படி சொல்றது, அவ்வளோ வயலன்ஸா இல்ல. ஸோ ஓவரால் குட் ஃபேமிலி மூவி. பார்க்கலாம். வர்த் த ஹைப்னு சொல்லலாம். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் எனக்கு ரஜினி பிடிக்கும். ரஜினி ஃபேன் இல்லை இருந்தாலும் அந்த ஸ்வாக், அதான் சொல்றேனே, அந்த ஸ்வாக் எப்படிதான் அவருக்கு வருதுன்னு தெரியல இந்த வயசுல. அந்த பாடி லாங்குவேஜ், அந்த செயின், அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாமே சத்தியமா சூப்பர். ஸோ ஓவரால் எல்லாம் பின்னிட்டாங்க ப்ரோ. ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர்லாம் பக்காவா செலக்ட் பண்ணிருக்காங்க. அதாவது முதல்ல நிறைய பேர் டவுட் வந்திருக்கும், என்னடா மலையாளம் சினிமா, தெலுங்கு சினிமா, ஹிந்தி எல்லாம் ஒன்றா கொண்டு வரும். இல்லை, அந்த கேரக்டர் ஏற்ற மாதிரி ஆக்டர் எடுத்திருக்காங்க. அந்த ஆக்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த கேரக்டர் டெவலப் பண்ணி அதுக்குன்னு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டோரி, ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, தலைவர் மட்டும் இம்பார்ட்டண்ட்டாக காட்டாம எல்லாருக்கும் ஒரு ஸ்டோரி வச்சு, அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி வச்சு பக்காவா இருந்துச்சு ப்ரோ. லைக் லேக் எதுவுமே இல்லை ஸ்டோரியிலலாம். பக்காவா இருக்கு. தலைவர் ஆக்டிங் தான் மஜாவே. அவர் சிரிப்பு, அவர் வாக்கு ஸ்டைலு. ஷுவரா தலைவர் ஆக்டிங்னா சத்தியமா அவரோட பிரசன்ஸ் இன்னும் பின்னிக்குச்சு.
லைக் அந்த அதான் நான் சொன்னேனே, அந்த பழைய வைப் அப்படியே பார்த்த மாதிரி இருந்துச்சு. எப்படி மனுஷன் இந்த வயசுல கூட அதே அந்த ஸ்வாக் இருக்காதுல்ல, லைக் வயசாயிடுச்சுன்னா கொஞ்சம் அந்த நடக்கிறது சரி, அந்த போறது சரி, டான்ஸ்ல கூட நல்லா தான் பண்ணிருக்காங்க. சிட்டுக்கு பாத்துல சூப்பரா எனர்ஜெட்டிக்கா இருந்துச்சு. ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரோட நடிப்பு வந்து இந்த வயசுலயும் இது மாதிரி ஒருத்தர் நடிக்க முடியும்னா ரஜினிகாந்த் மட்டும்தான், வேற யாராலையும் நடிக்க முடியாது. உலகத்திலே ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். இந்த வயசுல இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது யாராலையுமே முடியாது. இந்த வயசுல கொடுத்திருக்கிறது பிரமாதமா இருக்கு. அதே மாதிரி நாகார்ஜுனா ஆக்டிங் சூப்பரா இருக்கு. உபேந்திராவோட ஆக்டிங் அற்புதமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர், செகண்ட் ஹாஃப் சூப்பர், கடைசி 20 நிமிஷம் பிளாக் பஸ்டர் படம். அதே மாதிரி பிளாஷ்பேக்லாம் சூப்பரா இருக்கு. அனிருத்தோட பிஜிஎம் வேற லெவல்ல இருக்கு. சூப்பரா இருக்கு படம். செகண்ட் கிளைமேக்ஸ்ல வர சீன்லாம் செம்ம சூப்பரா இருக்கு. செம்மையா செதுக்கிருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி அந்த 1000 கோடி அடிக்குமான்னு தெரியல, ஆனா கொடுத்த 200 ரூபாய்க்கு தாராளமான வர்த்து படம். சூப்பரா இருக்கு படம். அந்த கிளைமேக்ஸ்ல வர அந்த ஒரு 5-10 செகண்ட் 200 ரூபாய்க்கு போதும், அந்த மாதிரி இருக்கு படம். சூப்பரா இருக்கு படம். எல்லாருமே எல்லா ஃபேன்ஸும் வந்து பார்க்கலாம். உண்மையாலே நல்லா இருக்கு படம். லோகேஷ் கனகராஜ் சொன்ன மாதிரி செதுக்கிட்டாரு. அனிருத் சொன்ன மாதிரியே பந்தயம் அடிச்சிருக்கு படம். அவ்வளவுதான். சூப்பரா இருக்கு படம். அமெரிக்கான் ஆக்டிங் வந்து லைட்டா தான் இருக்கு, பட் நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. அவங்களும் டான்ஸ் சூப்பரா பண்ணிருக்காங்க. படம் செம்ம மாசு. ஓகேயா? ஸோ லோகேஷ் கனகராஜ் அப்புறம் தலைவரோட காம்பினேஷன் வந்து அனிருத்தோட பிஜிஎம் பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. ஸோ இது நிறைய ஆடியன்ஸ் இருந்தா கூட பட் தலைவர் என்னைக்குமே மாஸ் தான். ஸோ இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸா போய் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கறது வந்து சொல்றது ஒரு வைலன்ஸ் எல்லாம் சொல்றாங்க, பட் வைலன்ஸ் இருந்தாலும் ஒரு காரணம் இருக்கும்ல. ஸோ அந்த காரணத்துக்கு வந்து அந்த வைலன்ஸுக்கு வந்து நீங்க படம் பார்க்கும்போது தான் அது உங்களுக்கு தெரியும். பார்க்கலாம். ஒரு அப்பாவா, ஒரு நண்பனா, ஒரு குடும்பத்தில் உள்ள தலைவனா, எல்லாத்தோட மெசேஜும் இந்த படத்துல இருக்கு. தலைவரோட சேர்த்து லோகேஷோட படமா நம்ம சொல்றதை விட தலைவரோட கம்பேக் தான் நம்ம சொல்ல முடியும். லோகேஷ் அவரோட ஸ்கிரீன் பிளே செம்மையா சூப்பரா தலைவரை வச்சு செம்மையா செஞ்சிருக்காங்க. 90s கிட்ஸ் ரஜினி பார்த்து தான் வந்தது. ஸோ படம் ஃபுல்லா சூப்பர் டூப்பர். ஒவ்வொரு ஃப்ரேமும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டைல் பழைய காலத்து ரஜினி, அந்த ஹேர் ஸ்டைல் பீடி இந்த சைட்ல இருந்து இந்த சைடு மாற்றி பண்ணது. ஸோ பாட்டு, மியூசிக், எவ்ரி திங் ஆல் டுகெதர் மிக்ஸ் டுகெதர். செம்ம மூவி. எவ்வளோ டைம் வேணாலும் பார்க்கலாம். லோகேஷோட மேக்கிங்னால பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். எனக்கு என்னமோ கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் வந்துட்டு ஓவராலா ஃபுல் மூவி பார்க்கும்பொழுது இட் வாஸ் வெரி குட். நைஸ். லோகேஷ் படம் தான் நான் சொல்வேன். ஏன்னா எல்லா கேஸ்டுமே ஸ்கிரீன் ஆக்குபைட் பண்ணியிருந்தாங்க. ரஜினி சார் மட்டும்தான் நம்ம சின்ன வயசுல இருந்து எல்லா மூவிஸுமே ரஜினி சார் தான் ஃபர்ஸ்ட்ல இருப்பாரு. இதுல வந்துட்டு எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல. எல்லா கேஸ்டுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரஜினி சார் வந்துட்டு கொஞ்சம் கம்மியா இருக்காரு. மிச்ச கேஸ்ட் எல்லாம் ஆக்குபை பண்ணிட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு. அப்படிலாம் இல்லை. அனிருத் ராக்கிங் ஸ்டார். நான் வந்து மியூசிக் பத்தி குறைய சொல்ல மாட்டேன். மியூசிக் தான் வந்துட்டு படத்தை இன்னும் நல்லா தூக்கி விட்டுருக்கு. ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக், சிட்டுக்கு எவ்ரி திங், பவர் ஆஃப் சாங் எல்லாமே செம்ம. அந்த எமோஷனல் ஸ்ருதிஹாசன் பாடின சாங்கும் செம்ம. எல்லாமே வந்துட்டு மியூசிக் தான் வந்துட்டு சப்போர்ட்டிங் சிஸ்டம் இந்த மூவிக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு.